உலகத்திலே ரொம்ப விலை உயர்ந்த கிரீடத்தை எக்ஸிபிஷன்ல வச்சிருக்காங்களாம். அது மட்டும் இல்ல, நம்ம ஊர் மக்கள் எல்லாரும் அதை பார்க்கணுங்கிறதுக்காக ஃபோர்ஃபுரி நகரத்துல அதை வச்சிருக்காங்க. நாம கண்டிப்பா அங்க போறோம், அதை அப்படியே தட்டிக்கிட்டு வர போறோம். மத்தவங்க எல்லாரும் கிரீடத்தை பாக்குறதுக்கு போவாங்க, நாம அதை தட்டிக்கிட்டு வர போறோம். பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையா பஞ்சு டைலாக் சொன்னீங்க. ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல. வழக்கமா நம்ம எல்லா எக்ஸிபிஷனுக்கும் போய் திருடதான் செய்வோம். ஆனா மோட்டை பத்தில நம்மள மடித்து பிடிச்சிருவாங்களே. அதனால நாமளும் இப்போ சாதாரண மனுஷங்க மாதிரி எக்ஸிபிஷனை போய் சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம் பாஸ். ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆமா பாஸ், நம்ம போய் ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வரலாம். அங்க நிறைய பாப்கார்ன் எல்லாம் விப்பாங்களாம். ஜாலி. வாய முடுங்க, கண்டபடி உளராதீங்கடா. நாம ஒண்ணும் சாதாரண ஆளுங்க இல்ல, நாம அதை திருடுறதுக்காக போறோம். பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையா பஞ்சு டைலாக் சொன்னீங்க. ஆனா அங்க மோட்டை பத்தில வந்துருவாங்களே, அவங்கள நீங்க என்ன பண்ண போறீங்க பாஸ்? இந்த தடவை நாம டைரக்டா திருட மாட்டோம். இப்ப என்னோட மூளையில இருந்து சூப்பர் பிளான்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. நாம பத்லுவை கிட்னாப் பண்ண போறோம், அப்புறம் மோட்டுவை பிளாக்மெயில் பண்ணி திருட வைக்க போறோம். ஆனா பாஸ், இந்த ஐடியா சரியா ஒர்க் அவுட் ஆகுமா என்ன? நான் ஒரு பிளான் பண்ணா கண்டிப்பா அது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா கிட்னாப்பிங்ல நான் ஸ்பெஷலிஸ்ட். என்னாச்சு மோட்டோ? நாங்க உன்னை கிட்னாப் பண்ண வந்திருக்கோம். அதனாலதான் மோட்டோ தலையில அடிச்சு அவனை மயக்கமடைய வச்சுட்டோம். அவன் மயங்கிட்டான். என்னடா சொன்ன வளராதவன? என் உயிர் நண்பன் மோட்டோவோட தலையில கம்பால் அடிச்சியா? இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஓடி தப்பிச்சிடலாம். ஏண்டா தூங்குறவன தலையில அடிக்கிற அளவுக்கு நீ மோசமானவனா? நில்லுடா. உங்களெல்லாம் சொல்லட்டி புத்தனம்டா. ஏய் ஜகா ஜகா, ஏய் பிஞ்சிகா பிஞ்சிகா ஜகமையா. நீ என்ன இப்படி பறந்து அடிக்கிற? ஏய், நாங்க தான் உன்னை கிட்னாப் பண்ண வந்திருக்கோம். நீ எங்களை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கியே, என்ன இது? ஏண்டா என்ன தைரியம் இருந்தா என் நண்பன் மேல கைய வச்சேடா நீ? டேய் எங்க அந்த வீங்கன வைத்தனுங்க? டேய் ஓடுங்கடா. மோட்டோ மோட்டோ, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? என்னாச்சு? பெருசா ஒண்ணும் இல்ல, நீ நல்லா தானே இருக்க? பத்துலுவ நாங்க கடத்தி வச்சிருக்கோம். அவன் உயிரை காப்பாத்தணும்னு நினைச்சினா நீ உடனே எங்களை வந்து பாக்கணும். குட்டை எங்கடா இருக்க சொல்லு. குட்டை, நான் 3 வரைக்கும் என்னவேன், அதுக்குள்ள 10 ரூபாய் எங்கிட்ட ஒப்படைக்கலாம். அடிக்கிற அடியில நீ அப்படியே அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிடுவேன். மரியாதையா சொல்லு, எங்க 10? வேண்டாம், பொறுமையாரு. என்ன அடிக்காத, நான் சொல்றத கேளு. என்ன அடிக்காத, வேண்டாம், விட்டுடு. என்னால முடியல, காப்பாத்துக்கப்பா, முடியல. வாழ குத்தாத. அதோ அங்க பாரு 10 ரூபா, அதோ அங்க இருக்கா. அவனை நாங்க கட்டி வச்சிருக்கோம். என்னோட அடியாள் அவன் கூட தான் நிக்கிறான். நீ இப்ப என்ன அடிக்கிறத நிறுத்தலன்னா 10 கட்டி இருக்கிற அந்த பாமா அவன் வெடிக்க வச்சிடுவான். குட்டை, என் நண்பனை விட்டு நான் ஒண்ணும் பண்ணிடாத. நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். நீ 10 காப்பாத்த நினைச்சினா நான் சொல்ற இடத்துக்கு போய் நீ திருடணும். இங்க ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது, தெரியும்ல? திருட்டு பசங்களை புடிச்சுதான் எனக்கு பழக்கம். நான் திருடுறவே இல்ல. இப்ப நீ திருடிதான் ஆகணும். உன் நண்பனோட உயிரை நீ காப்பாத்தணும்னு நினைச்சினா நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும். இப்பவே திருடி ஆகணும். சரிடா மண்டப்பையில, நான் திருடுறேன். 10 காப்பாத்துறதுக்காக நான் திருட்டு தொழில இறங்குறேன். என்ன செய்யணும்? இங்க பாரு, நீ இங்க ஒரு சிலை மாதிரி அப்படியே நிக்கணும். உனக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சதோ நீ அப்படியே திருடணும். முதல்ல ஒரு விஷயத்தை நான் சோதனை பண்ணிக்கிறேன். இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பக்காவா இருக்கா இல்லையா செக் பண்ணிக்கிறேன். நிறுத்து. என்னடா நீ ஜன்மத்துக்கும் 10 பார்க்கவே முடியாது. அங்க பாரு. சிங்கம் சார், மோட்டோ பத்தில எங்க போறாங்க சார்? கால இருந்து கண்ணில மாட்ட மாட்டேங்கிறாங்க சார். நான் போய் அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிக்கிறேன். நான் நினைச்சா அவங்க 2 பேரும் இந்த இடத்துக்கு செக்யூரிட்டி இன்சார்ஜ் ஆக்கிடலாம். ஆனா அவங்க 2 பேரும் காணுமே. இப்ப என்ன பண்றது? 2 பேரோட போனு கூட இப்ப சுவிட்ச் ஆஃப்னு வருது. இப்போ பின்னாடி இருந்து ஏதோ சத்தம் வருது. ஆனா பின்னாடி யாருமே இல்லையே. அப்ப சத்தம் போட்டது யாரு? மரியாதையா இங்க இருந்து போயிடு. என் மூஞ்சிக்கு நேரம் சுத்தி என்ன கோவப்படுத்தாத. போயிடு, சீக்கிரம் போ.
யார் நீ? இப்ப புஸ் புஸ்னு சத்தம் போட்டது யாருன்னு ஒழுங்கு மரியாதையா சொல்லிடு. ஒழுங்கு மரியாதையா போய் ஓ வேலைய பண்ற மண்ட பையல சில என்னைக்காவது பேசி பாத்திருக்கியா? ஓ சாரி, ஐ எம் வெரி சாரி சார். நான் தான் ஏதோ குழப்பத்துல இருக்கேன். இவர் பேசுறாரு நினைச்சு நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நாம உடனடியா மோட்டு பத்துல கண்டுபிடிக்கணும். கஜா கஜா ராஜாவா இப்ப பேசுறாரு, சிலை எப்படிக்கா பேசும்? அதானே எனக்கும் அதான் குழப்பமா இருக்கு. எப்படி சில பேசும்? அட கடவுளே, இது எப்படி பேசும்? இப்ப இது பேசாத போல இருக்கு. ஆனா இங்க இருந்து அந்த சிலை எங்க போச்சு? வேண்டாம் வேண்டாம், சொன்னா கேளு, என்கிட்ட வராத, தயவு செஞ்சு போயிடு, சொன்னா கேளு. இந்த சிலை தான் சத்தம் போடுது. இந்த சிலையே தான். எப்படி 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 சிலை எப்படி 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 சத்தம் போடும்? சிலை என்னைக்காவது பேசி பாத்திருக்கியா? சிலை என்னைக்குமே பேசாதடா கபோடி பயல. நீ வந்த வேலையை ஒழுங்கா பாரு. அந்த கிரீடத்தை பாதுகாக்க வந்தல, அதை மட்டும் பாரு. உன் வேலையை சரியா செய். சாரி 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 சார், நான் அந்த கிரீடத்தை பாதுகாக்க தான் வந்தேன். அதை நான் கரெக்டா பண்றேன். என்ன படிச்சிருக்க? அந்த ராஜா கரெக்டா தான் சொன்னாரு. நான் என்னோட வேலையில ரொம்ப கவனமா இருக்கிறேன். எல்லாம் சரிதான் சிங்கம் சார். ஆனா ஒரு சிலை எப்படி பேசும் அத கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அது ஆமா, சரியாதான் சொன்னீங்க. எப்படி இது மறுபடியும் பேசி? ஆனா இது பேசல. அந்த சிலை வேற. என்ன இது? எலி என் பேண்ட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சு. காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க, என்னால முடியல. உடனே எல்லாரும் வெளியே போங்க. முடியல அம்மா. என்னோட பேண்ட்டுக்குள்ள எலி பூத்துருச்சு. எலி 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 கடிக்குது. இன்னைக்கு எக்ஸிபிஷன்லாம் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு காலைல வாங்க. இங்க என்ன நடக்குது? அட கடவுளே, கிரீடத்தை திருடிட்டாங்க. ஹலோ, ஓகே ஓகே, நான் உடனே வரேன். இதோ வரேன். இந்தாடா நீ கேட்ட வைர கிரீடம். என் நண்பர் 10 ரூபாய் இப்பவாது விட்டுறா மண்டப்பேட. ஹேண்ட்ஸ் அப் ஜான், உன்னோட விளையாட்டு முடிஞ்சு போச்சு. மோட்டுவை வச்சு அந்த கிரீடத்தை திருடின. ஆனா மோட்டு எங்களுக்கு போன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டான். தேங்க்யூ தேங்க்யூ மோட்டு. தேவையில்லாம என் வழியில குறுக்க வராதீங்க சிங்கம் சார். அப்புறம் 10 வயசுல கட்டி இருக்கிற பாம்பை நான் புத்து வெடிக்க வச்சிடுவான். ஏன்னா இப்ப அவன் கையில ரிமோட் இருக்கு பாருங்க. எஸ் எஸ், அந்த ரிமோட்டை வச்சு நீ ஒண்ணும் பண்ணக்கூடாது. டியூட்டி ஃபாஸ்ட், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். இல்லன்னா போச்சுதான். மோட்டு பத்லு, நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டீங்க. பல தடவை என்ன ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிட்டீங்க. என்ன நீங்க நிம்மதியா வாழவே விட மாட்டேங்கிறீங்க. இப்ப நீங்க 2 பேருமே மேல போயிடுவீங்க. இனிமே நான் என் இஷ்டப்படி நல்லா திருடுவேன். ஆமா, சரி போ. நீ நிஜமாவே உன் நண்பனை காப்பாத்த நினைச்சினா அவ கூட சண்டை போடு. 1 2 அப்புறம் 3. நான் தோத்துட்டேன். மரியாதையா என்னைய விட்டு என் நண்பர் 10 விட்டு. அடா இங்க பாருங்கப்பா, நான் தோத்துட்டேன். என்னால எந்திரிக்க கூட முடியல. என் நிலைமை உங்களுக்கு புரிய மாட்டேங்குது பாத்தியா? ஒருத்தர் காப்பாத்திக்கிறதுக்காக நீங்களே பாம்பை வெடிக்க சொல்லி கட்டாயப்படுத்துறீங்களா? என்ன ஒரு நட்பு, இது வரைக்கும் பார்க்காத நட்பு. இன்னைக்கு மோட்டு 10 நான் 2ஆ பிரிக்கல. என் பேரு ஜான் இல்ல. நீ ஜெயிக்க மாட்டல, நல்லா கேட்டுக்கோ. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களதான் பாம்பை வெடிக்க வச்சு நான் மேல அனுப்ப போறேன். தோக்குறவங்க தாராளமா உயிர் வாழ முடியும். அவன் சொன்னா நீ வந்து விழுறியா? போயிட்டு வர மொட்டை தலையா. என் நண்பன் நடிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளிட்டாங்களே. ஏய் வாடா. எங்க நான் தான் மாட்டேன்னா நீயும் வந்து மாட்டிட்டியா மாட்டிட்டியா மாட்டிட்டியா? டேய் பெரிய வாயிடா உனக்கு. ஏமா
டேய் வீங்கனவையா தோல்வியை ஒத்துக்கடா மோட்டு உன்னை விட மாட்டேன்டா நடிடா நல்ல நடிடா ஏதாவது பண்ணிடா அம்மா ஏண்டா தண்டனை கேட்டான் எவ்வளவு பெரிய ஆளு அவர் சொல்றத கேட்க மாட்டியா மோட்டு பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு அன்பா இருக்காங்க பாத்தியா இந்த மாதிரி ஜோடியை பார்க்கவே முடியாது என் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ப பார்த்ததே இல்லையா ஒருத்தனை காப்பாத்துறதுக்காக இன்னொரு தேட்ட உடம்புல இருக்கிற பாம்பை வெடிக்க வைக்க தயாரா இருக்கானப்பா இன்னைக்கு முதல் முறையா மோட்டு பத்துல இப்படி பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுல யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்கன்னு பார்க்கலாம் 10 ரூபாய் வயிறு காலியா இருக்கும்போது மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா நீ ஏதாவது ஐடியா சொல்லு இன்னையோட நேரத்துக்கு தான் சண்டை போடுறது சீக்கிரம் ஏதாவது யோசிடா ஐடியா இன்னையில இருந்து இது உன்னோட சொத்து அப்படியே ரோலிங்ல போ மண்ட பையல ரிமோட்டோட பட்டனை பிரஸ் பண்ணா இந்த குட்ட பையன் மேல வீட்டுக்கு போயிடுவான் பாஸ் ஒன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க அமைக்கிடுவோம் போய்க்கடா போய்க்க நான் தோத்துட்டேன் இந்த மோட்டு பத்துல ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் சீக்கிரம் சார் என்னை காப்பாத்துங்க சீக்கிரம் என்ன ஜெயிலுக்கு கூட்டிட்டு போங்க அப்படி போடு இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல ஐ எம் சாரி மோட்டு பத்துல ஒரு குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல அதாவது இம்பாசிபிள்